Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவா கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? உன்னையை பற்றி எனக்கு தெரியும் சொல்லுவாங்கள்ல, உன்னையை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் ஐ நோ அபவுட் யூ அப்படின்னு சொல்லணும். அடுத்து உனக்கு வேணும்னா நீ போ சொல்லுவாங்களா, உனக்கு வேண்டுமென்றால் நீ போ அப்படின்னு சொல்லணும். இஃப் யூ வாண்ட் யூ வில் கோ அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி நம்மளாம் பை வச்சு கூட எழுதலாம். பை வச்சு எதுனா என்ன சொல்லணும்? இஃப் யூ வாண்ட் யூ வில் பைன்னு எழுதலாம். இதே உனக்கு வேணும்னா நீ விளையாடு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி சொல்லணும்? இஃப் யூ வாண்ட் யூ வில் ப்ளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இஃப் யூ வாண்டை வச்சு என்ன பண்ணலாம்? நிறையா மல்டிபிள் சென்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்களேன். நான் எந்த ஒரு எக்ஸ்பிரேஷனும் இல்லாமல் தான் செஞ்சேன் சொல்லுவாங்களா, நான் எந்த ஒரு எக்ஸ்பிரேஷன் இல்லாமல் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னோம். ஐ டிட் இட் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் இதை எந்த ஒரு எக்ஸ்பிரேஷனுமே இல்லாமல் தான் செஞ்சேங்கிறதுக்கு இப்படி நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்களேன், நான் ஏற்கனவே பார்த்துருக்குறேன், நான் இவனை ஏற்கனவே பார்த்துருக்கேங்க அப்படிங்கிறத சொன்னோம். ஐ ஹாவ் சீன் ஹிம் ஆல்ரெடி ஹியர். ஐ ஹாவ் சீன் ஹிம் ஆல்ரெடி ஹியர் அப்படின்னது நான் ஏற்கனவே இங்கே நான் இவனை பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து நீ கண்டிப்பாக கரெக்டான டைமுக்கு வரணும்னு சொல்லுவாங்களே, நீ கண்டிப்பாக கரெக்டான டைமுக்கு வரணும் அப்படிங்கிறத சொன்னோம். யூ ஷுட் கம் ஆன் டைம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா நான் சீக்கிரமே வந்துடுறேன் சொல்லுவாங்களா, நான் சீக்கிரமே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோம். ஐ வில் கம் பேக் சூன். ஐ வில் கம் பேக் சூன் அப்படின்னது நான் சீக்கிரமே வந்துடுவேன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். நான் மறுபடியும் பேச விரும்பினேன் சொல்லுவாங்களே, நான் மறுபடியும் பேச விரும்பினேன் அப்படிங்கிறத சொன்னோம். ஐ வாண்டட் டு ஸ்பீக் அகைன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு பதிலாக நான் போகிறேன் சொல்லுவாங்களே, உனக்கு பதிலாக நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோம். ஐ வில் கோ இன்ஸ்டெட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவன் என்னை போக சொல்லி கேட்டான் சொல்லுவாங்களா, அவன் என்னை போக சொல்லி கேட்டான் அப்படிங்கிறத சொன்னோம். ஹி ஆஸ்க்டு மீ டு கோ. ஹி ஆஸ்க்டு மீ டு கோ அப்படின்னது அவன் என்னை போக சொல்லி கேட்டுக்கிட்டான், அதனால தான் நான் போனேன் அப்படிம்பாங்களா, இந்த இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து அவன் நம்ம திட்டத்தையே கெடுத்துட்டான், நம்ம பிளானையே சொதப்பிட்டான் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது சொன்னோம். ஹி ஸ்பாயில்ட் அவர் பிளான் அப்படின்னு சொன்னோம். ஹி ஸ்பாயில்ட் அவர் பிளான்னது அவர் இல்லாட்டி அவன் நம்ம திட்டத்தை கெடுத்துட்டான் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நியூ கம்மர்ஸ் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.